கரங்களை மேல உயர்த்தி, ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி ஒரு வேத பகுதியை வாசிக்க நாம் கேட்கலாம். ஜெயராம் அவர்கள் வாசிப்பார்கள். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் புதிய ஏற்பாட்டிலே 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை உள்ள வேத பகுதியை வாசிக்கும் பொழுது வேத புத்தகம் வச்சிருக்கிற எல்லாரும் அதை எடுத்து கையில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் நீங்கள் அதை கவனமாய் கேட்கும்படி உங்கள் கேட்டுக்கொள்வார்கள். வாசிக்கும்படியாக வேத பகுதி 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அன்றியும் சகோதரரே, நித்திரை இழந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை இழந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மற்றும் உயிரோடு இருக்க நாம் நித்திரை இழந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்திலே எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்பதே. நாம் ஜெபத்தோடு அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆறுதலின் தேவன் தாமே இந்த நாளில் கூட ஐயா மாணிக்கும் ஐயாவை நாம் இழந்து இருக்கிற ஒரு நிலைமையிலே நாம் இருக்கிறோம். இப்பொழுது அவரை குறித்து ஒரு சில நல்ல சாட்சிகளை நாம் கேட்கலாம். அதனாலும் குடும்பத்தின் சார்பாகவும் சபையின் சார்பாகவும் ஊழியர்களின் சார்பாகவும் ஒரு 3 நிமிடங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் அன்போடு கேட்கிறோம். முதலாவது
ஐயாவுடைய பிள்ளைகளே, இவருடைய இளைய மகன் பிரதர் குணசேகரன் அவர்கள் திருநகரிலே இருக்கிறார்கள். ஜெயந்தி குணசேகர் அவர்கள் வந்து தற்போது 3 நிமிடங்கள் அதை பயிர் கொள்வார். கர்த்தருடைய பரிசுத்தம் வந்து ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் தேவனாகிய கர்த்தர் இந்த நேரத்தை கொடுத்ததற்காகவும் என்னுடைய தகவல் இந்த நேரத்தை உங்களுக்கு சாட்சியில் கொடுத்த நல்ல தருணத்துக்காகவும் நீங்கள் வந்திருக்க ஒவ்வொரு உற்சாகத்துக்காக யாருக்கும் நன்றி கடமைப்படுத்தேன். மற்றும் ஒரு தந்தையினுடைய பொறுப்பு என்பது உணவு, உடை, இருக்கம் மற்றும் அடிப்படை தேவைகளை சந்திப்பது மட்டுமல்ல, ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு தகப்பனுடைய மகனுக்கு ஒரு கட்டாயம் எந்த வழியில் எப்படி நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கடமை தகப்பன் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த நேரத்திலும் அவர் ஒவ்வொரு இந்த நேரத்திலும் ஒரு எந்த செயல் செஞ்சாலும் அதை ஒரு பொறுப்புணர்ச்சியோட ஒரு கடமையோட அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குற அந்த ஒரு தகப்பனாக இருந்திருக்காரு. மற்றும் அவருடைய வாழ்க்கையில் நான் பார்த்தது என்னன்னா நேர்மை மற்றும் மரியாதை. அந்த நேர்மையாக நடக்கிறது ஒவ்வொரு நேரத்திலையும் அவர் எப்படி செயல்பட வேண்டும், எந்த இடத்துல எப்படி இருக்க வேண்டும், எந்த மாதிரி நேர்மையாக நடக்கணும். தன்னுடைய பணியில் கூட அவர் எவ்வளோ நேர்மையாக நடந்திருக்காரு. உதாரணமாக சொல்லப்போனால் அவருக்கு ஒரு நல்லாசிரியர் விருது அப்படிங்கிற ஒரு விருது வந்துச்சு. ஆனால் அவருக்கு காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைமைக்கு இருந்தது. ஆனாலும் அவர் வந்து எனக்கு அப்படி காசு கொடுத்து அந்த பதவி எனக்கு அந்த விருது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் நேர்மையாக செயல்பட்ட ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். மற்றும் அவருக்கு மரியாதை, அதை யார் இடத்துல எப்படி பேசணும், ஒரு பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கற்றுக் கொடுத்துருக்காரு. மற்றும் அவர் பொறுப்புணர்வு, ஒரு கடமை உணர்ச்சி. எந்த இடத்துலையும் ஒரு வேலையில் இப்படி இருக்கணும். எங்களையும் பெரும்பாலும் என்ன செய்வார்னா, லீவு போடாதீங்க, ஏன் லீவு போடல, ஒரு வேலையை வந்து ஒரு பொறுப்புணர்ச்சியாக ஒரு கடமையாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முன் உதாரணமாக இருந்து பார்த்து ஒரு எங்களுக்கும் ஒரு பாடமாக கற்றுக் கொடுத்தாரு. அடுத்து வந்து அன்பு செலுத்துறது. யார்கிட்டையும் யாருந்தாலும் அன்பாக பேசுவார், அன்பாக இருந்தார். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, அந்த பக்கம் நடந்து போனால் மாணிக்கவாசத்தை போனால் கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சுற்றி கூட போயிடுவாங்க. ஏன்னா கொஞ்சம் நேரம் இருக்குது அப்படின்னா வந்து பேசிட்டு நல்லா பேசி போவாங்க. அந்தளவுக்கு ஒரு அன்பு கூறுவதில் மற்றும் எல்லா காரியங்களும் எனக்கு அவரோட படிச்சோடுகளை நாங்கள் கற்றுக் கொண்டிருக்கோம். மற்றும் அவங்களுக்கு குழந்தை இடத்துல ஒரு இயற்கை இடத்துல ஒரு அன்பு கருணை எப்படி மதிப்பு நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு வந்து அவங்க அவருடைய எங்களோட இருந்த காலத்தில் அவருடைய பின்பற்றதாக அவருடைய வாழ்க்கையில் நாங்கள் கற்றுக்கொண்ட ஒரு பாடமாக நேரத்தில் சொல்லிக்கிற ஒரு விஷயம். மற்றும் இந்த நேரத்தில் வந்து யாருக்கும் நன்றி. அது மாத்திரமில்ல, நம்முடைய சபையின் சார்பாக கூட ஐயாவை குறித்து ஒரு ஆசிரியர் தான், மூத்தாண்டன் கிருபாகரன் அவர்கள் ஆசிரியர் தான். அவர்கள் முன்னால் ஒரு நிமிடங்கள் மாணிக்க ஐயாவை குறித்து நாங்கள் அடிக்கடி நல்லா பேசிக் கொள்கிறவர்கள். அவர்கள் முன்னால் வந்து படித்துக் கொள்படி அன்போடு சபையின் சார்பாக மூத்த சோழர் கிருபாகரன் கூட்டத்துக்கு வந்திருக்கிறவங்க அனைவரையும் நான் கூட வரவேற்கிறேன். மாணிக்கையா அப்படின்னு நான் சொல்ல வேண்டுமென்னா, எல்லாருக்கும் அவரை பற்றி நன்றாக தெரியும். எனக்கு அவரை பற்றி என்ன அபிப்பிராயம் என்றால், என்னிடத்தில் உள்ள குணங்கள்லாம் அவர்கிட்ட சொல்வதற்கு. அது என்ன குணம்னா, எந்த பொருளையும் வேஸ்ட் பண்ண மாட்டார். அவர் சரியாக ஊசி கூட எடுத்து பத்திரம் பண்ணி வைப்பார். அது நீங்கள் என்ன செய்யுங்க, விலையுள்ள பொருளை கூட டிக்கெட் போயிருக்கேன், நான் இதை தூக்கி போகிறேன் டிக்கெட் அப்படின்னு. ஆனால் அவர் அதனுடைய மதிப்பு தெரிந்தவர். சிங்கப்பூரினுடைய மதிப்பு கூட அவர் தெரிந்திருந்ததுனால நம்ம என்ன செய்யணும், இன்னைக்கு காலத்தில் யாருமே அதை செய்யணும். அதனால் புது புதியோட புரிஞ்சிருக்கணும். அவர் புரிதலையோட கற்றுக்கொள்வார். அப்படிப்பட்ட அவர் நல்ல குணமுடையவர். அந்த பழக்கம் வந்து இப்போ இருக்க ஜெனரேஷன் வராது இல்லைங்க. ஏன் வராதுன்னு சொன்னால், ஜெனரேஷன் மாறிடுச்சு. அந்த மாதிரி பல உணர்வு வரலாம் மிகவும் அழிவு. அப்படி மாணிக்க வந்த மாதிரி
எங்களை போய் ஆட்கள்லாம் மறைந்து போயிட்டோம்னா அவ்வளோதான், அந்த குணங்களே மறைந்து போயிடும், அவ்வளோதான். அப்படிப்பட்ட சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் அவங்களுக்கு புத்தகம் பண்ணி பார்த்தா நிறைய பொருளை எடுத்து போட்டாங்க. அவைகள்லாம் இன்னும் இவ்வளவு சேர்த்து வச்சுருக்காருன்னா தூக்கிப்பட மனசில் காரணம் சம்பாதிக்க முடியாது. அவைகள்லாம் காரணம் சம்பாதிக்கிறதுடைய அருள் தெரியாதவங்க தூக்கிப்படுறாங்க. சம்பாதிக்கணும்னா என்ன, நம்ம சம்பாதிக்கணும்னா இன்னொருத்தர் சம்பாதிச்சோம்னா அதை தூக்கி வைக்கிறாங்க, இவங்க சம்பாதிச்சாங்கன்னா அதை தூக்கி வைக்க மாட்டாங்க. அதான் அது உண்மையான ஒரு லாஜிக். அவற்றில் நல்ல குணங்களை நான் பாராட்டுகிறேன். இது மாதிரி பிள்ளைகளும் நல்லா அவரை பின்பற்ற வேண்டும். அவரை பற்றி அவர்கள் நல்ல குணங்களாக நாம் எடுத்துக்கணும். அதான் இந்த நேரத்தில் ஆர்வத்திற்கு வந்துட்டு நான் புரிந்துள்ள விஷயம். அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக ஊழியர்கள் சார்பாக கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் சொல்லுமாறு இயேசு கிறிஸ்துவை வேறுபட்ட நாமத்தினாலே இந்த இடத்துல ஐயா குறித்து சாட்சி சொல்வதற்கு எனக்கு இடத்துல வாய்ப்பு நன்றி செலுத்துகிறேன். ஐயா குறித்து சாட்சி சொல்லணும் அப்படின்னா நிறையா சொல்லலாம். ஏன்னா நாங்கள் பல ஆண்டுகள் ஐயாவோடு கூட நாங்கள் தொடர்பில் இருந்திருக்கிறேன். அந்த ஐயாவுடைய தொடர்பு அடித்தளம் அப்படின்னா முதல் நான் யாரை சொல்லணும்னா எங்களுடைய தகப்பன் வரதராஜ அப்பா தான். அவர் தான் என்னை ஒரு கிராமத்தில் கிடந்த என்ன தூக்கி எடுத்துகிட்டு வந்து எங்கள் அண்ணன் டைட்டஸ் அண்ணனுடைய ப்ரெஸ்ஸில் என்னை வேலைக்கு சேர்த்து விட்டு கிறிஸ்துவின் அன்பை வெளிக்காட்டினவர் அவர் தான். அவர் அன்னைக்கு கிறிஸ்துவை எனக்கு வெளிக்காட்டுவதுன்னா அந்த இடத்துல அந்த வெள்ளைத்தட்டை போட்டு நான் நிற்க முடியாது. அவங்க தான் என்னுடைய வாழ்க்கைக்கு அஸ்திவாரம். கிறிஸ்துவை எனக்கு வெளிக்காட்டி, ரெண்டாவது எங்கள் தாயார் லட்சுமி அம்மா, பேர் வச்சவங்களுக்கு சக்கரை போடணும் வாயில. அவங்க தான் கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்டது என்பதை அவங்களோட குடும்பத்தோடு கூட இருந்த நாட்களிலே, எங்கள் அண்ணன் டைட்டஸ் அண்ணன் பிரசன் அலுவலகத்த நாட்களிலே எனக்கு ஊட்டி வளர்த்தவங்க எங்களுடைய அம்மா லட்சுமி அம்மா. மூன்றாவது எங்கள் அமுதா அக்கா. அவங்க என்னுடைய கூட பிறகு அவ்வளோதான். ஆனால் ஒரு தம்பிக்குடைய அத்தனை கடமையும் இதுவரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 3 பேருக்கு நன்றி செலுத்துகிறேன். இவர்கள் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு இந்த இடத்துல கிறிஸ்துவை அறிஞ்சிருக்க முடியாது. நான் ஒரு கிராமத்தில் பட்டக்காரியம் குடிச்சிருந்தோம்னா, பான்பாக் போட்டுருந்தோம்னா பேதையாக நான் அழிஞ்சு கொண்டு இருப்பேன். அண்ணன் டைட்டஸ் அண்ணன் ப்ரெஸ் விளாட்டு இருக்கும்போது கூட டெய்லி 30 பான்பாக் போடுவேன். மிஷின் சைடில் இருக்கோ திருப்பி அதில் வச்சுருப்பேன். எங்கள் அண்ணன் ஒன்றும் சொல்ல மாட்டார், ஒரு நாளும் போடாதான் இது செய்யாதான்னு ஒரு நாள் சொன்னதில்லை. ஆனால் அவங்க என்னை எப்படி மாற்றினாங்க அப்படின்னா, அந்த கிறிஸ்துவின் அன்பை கொடுத்து என்னை மாற்றினாங்க. ஒரு நாள் என்னை கண்டித்து சொல்லலை, அடிக்கலை, அவ்வளவு பாசம். அமுதாக்காவும் டைட்டஸ் சொன்னால் அவ்வளவு பாசம் ஏமலை. எங்கள் சொந்த பங்கம் கூட ஏமலை அவ்வளோ பாசம் செலுத்தலை. இவருடைய அந்த அன்பு என்னை மாற்றி இன்னைக்கு இந்த இடத்துல ஊழியக்காரனாக நிப்பாட்டி வைத்திருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகல. ஐயா குறித்து 2 நிமிஷம். என்னுடைய மனைவியை பொண்ணு பார்க்க வந்திருக்கிறேன் மாநாடு சர்ச்சில். அப்போ வரும்போது நான் அமுதாக்க எல்லாம் சேர்ந்து வரோம். நான் அப்போ தான் எனக்கு பிடிச்ச கலர் மஞ்சள் கலர் டிஷர்ட், மஞ்சள் கலர் டிஷர்ட், கருப்பு கலர் பேண்ட்டு போட்டுட்டு பஸ் ஸ்டாப் இறங்கி வரேன். சரி, அங்கே வீட்டில் அக்கா அமுதாக்க சொன்னாங்க, இப்போ வீட்டில் போய் மூஞ்சி கழுவிட்டு கொஞ்சம் ரிக்வெஸ்ட் ஆகிவா, நான் சர்ச்சுக்கு போகிறேன் சொல்லி நீ எடுத்து விட்டேன். நான் வீட்டுக்கு போகிறேன். ஐயா உட்காந்துருக்குறாங்க அவங்க கட்டில் உட்காந்துட்டு. சரி, பூஜை கழுவிட்டு இருந்துக்கிட்டு இருக்கேன். ஜெயராம் உள்ளவா அப்படின்ட்டாரு. ஏன்னா ரொம்ப கண்டிஷனாக இருப்பார். அவர் பார்த்தா நானும் டைட்டு தரணும் பயந்து ஓடுவோம். மாமனோடு போனாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக போவோம். எது கேட்டாலும் நீ உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்னா அங்கே வந்து கேட்பார், ப்ளஸ் என்ன நடக்குது, என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி அந்த ஒரு கண்டிஷன் இருக்கும். அவர் பார்த்தா நானும் பயப்படுவேன், அண்ணனும் பயப்படுவாங்க. அதனால் சிவாஜி போகும்போதெல்லாம் வீட்டுக்குள்ள போனோம்னா பயந்து தான் போவோம். எதை பேசணும் எதை பேசக்கூடாது அது தெளிவாக பேசிட்டு தான் போவோம். அப்போ உள்ளே கூப்பிட்டுட்டாரு. உள்ளே கூப்பிட்டுட்டு என்ன ட்ரெஸ்ஸுப்பா போட்டிருக்க, இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா பொண்ணோட ஓடி போயிடும், நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என்ன செய்யக்கூடாது, வாங்க போகக்கூடாது அப்படின்ட்டு அவர் பீரோவில் வச்சு அந்த புது சட்டை அயன் பண்ணி வச்சிருக்காரு. இந்த சட்டையை கூட அள்ளி கட்டு வச்சுட்டு இதில் எது வேணுமோ எடுத்து போடு. அவர் உடம்பு வேற, ஏன் உடம்பு வேறு. இப்போ வச்சு கொஞ்சம் குண்டா இருக்கிறேன், ஒல்லியா இருக்கிறேன். நீ வெள்ளச்சட்டை போட்டு தான் நீ பொண்ணு பார்க்க போகணும், இல்லை நான் உன்னை விட மாட்டேன். பொண்ணு மலை அங்கேயே இருக்கட்டும், எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல. நான் சொல்லுவேன், ஐயா அவங்க வேலைக்கு போகணுமா, டைம் இல்லைன்னு சொன்னாங்க, போயிடும், நீ வெள்ளச்சட்டை போட்டால் தான் அவனை விடுவேன் அப்படின்னு பணியினை கலட்டி குட்டி பண்ணி கலட்டி போட்டு அவர் வெள்ளச்சட்டை எடுத்து எனக்கு கோர்த்து விட்டு கொண்டு போய் சர்ச்சில் போய் நிப்பாட்டினாரு. ஒருவேளை நான் நினைக்கிறேன், அன்றைக்கு அவர் வெள்ளச்சட்டை எனக்கு போட விட்டதுனால இன்றைக்கு என்னுடைய ஊழியத்தை செய்வதற்கு இந்த வெள்ளச்சட்டையை போட்டுட்டு வந்து நிற்கிறதுக்கு அன்றைக்கு அந்த குடும்பமும் அதுமாதிரி ஐயாவும் எனக்கு பெரிய உறுதுணையாக
என் வாழ்க்கையே ஒரு மாற்றின குடும்பம். இந்த குடும்பத்தில் இன்னைக்கு 2 ஊழியக்காரங்க, அலெக்ஸு, ஃபெலிக்ஸு, தம்பி. 2 ஊழியக்காரங்க பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது அவங்கள ஊழியத்துக்கு வந்தது. ஏன்னா நான் பார்க்கும்போது அவங்க எப்படி வருவாங்க தெரியல தான் யோசித்தேன். இன்னைக்கு அவர்களும் ஊழியத்தை இணைந்து ஊழியக்காரரோடு செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இந்த குடும்பம் இன்னும் அநேக ஊழியக்காரர்களை உதவி செய்யணும். அநேகருக்கு அந்த அன்பை நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, தப்பா நினைச்சுக்கிறாங்க. அவர்கள் இருப்பார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்க மாட்டாங்க. கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, அவர்கள் தான் இருப்பாங்க கிறிஸ்தவங்களுக்குள்ள. ஆனா என்னுடைய தாயார் லட்சுமி அம்மாவுடைய வாழ்க்கையில என் சட்டையை துவைச்சு போட்டாங்க. நான் நைட்டு பவுல் ட்ரெஸ்ஸில் வைப்பேன், அழுக்கோடு போட்டுருப்பேன். கலட்டி போடுறா, என்னடா சட்டை போட்டிருக்கேன், கலட்டி. அவ்வளோ வேலை அவங்க உடம்பு அப்படி இருக்கும். நான் சொல்லி அம்மா அவ்வளோ உடம்பு வச்சு வேலை வைக்காதீங்க, கொண்டாடு துவைச்சி அயன் எடுத்துப்பாங்க. மறுநாள் நான் வீட்டுக்கு போய் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு சட்டை எடுத்து போட்டு வருவேன். அப்படிப்பட்ட ஒரு தாய், அப்படிப்பட்ட ஒரு தகப்பன். கர்த்தர் அந்த குடும்பத்தை நான் சொல்லிக்கணும். அந்த குடும்பத்துக்கு இன்னும் உண்மையாக இந்த ஊழியத்தில் அவருக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வச்சிருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வாதம். நல்ல அருமையான 3 சாட்சிகளை பதிவு செய்தார்கள். அவர்கள் நன்றிகளை தெரிவிக்கிறேன். ஐயா குறித்து நிறைய காரியத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அவர் ஒரு ஆசிரியர் இருந்ததுனால அவர் வாழ்க்கையே அநேகருக்கு ஒரு பாடமாக அது இருந்ததை பார்க்கலாம். என்னுடைய மூத்தண்ணன் கூட அவரிடம் கற்றுக்கொண்ட காரியத்தை, அவருடைய மகன் இறைமகன் குணசேகரன் தகப்பனிடத்தில் கற்றுக்கொண்ட காரியத்தை அருமையாக என் குடும்பத்தோடு இணைந்த, குடும்பத்தோடு சேர்ந்து கொண்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்த ஜெயராம் கூட அவர் மூலமாக கற்றுக்கொண்ட, அந்த குடும்பத்தார் மூலம் கற்றுக்கொண்ட நன்மைகள் எல்லாம் நாம் சொல்ல ஆண்டவருக்கு கொடுத்தார். ஒன்றை மாற்றம் நான் பதிவு செய்துவிட்டு கர்த்தர் வார்த்தைக்கு நான் உள்ளே சொல்லுகிறேன். மாணிக்கம் ஐயா, உருவசுந்தரி அம்மா பெற்றெடுத்த 3 பிள்ளைகள், ஞானசேகர், குணசேகர், அமுதா. இந்த 3 பிள்ளைகளுடைய பிள்ளைகளுமே முழுவதுமாய் கர்த்தருக்கு இருக்கிறாங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை செலுத்த நம்ம நல்ல கரங்களை உயர்த்தி, இது மறக்க முடியாத 3 பிள்ளைகளுமே. இது ஏதாவது ஒரு பிள்ளை கூட உலகத்துக்குள்ள போட நல்லா யோசிப்பாங்க. ஐயா மாணிக்கியா பூசுதரமா பெற்றெடுத்த கற்பத்தின் பிள்ளைகள். இந்த 3 பிள்ளைகளுமே கிறிஸ்துக்குள்ளேயே உள்ள வச்சிருக்கு, வட்டத்துக்குள்ளேயே. வெளியே ஓடிடாதப்பா, சாராயம் கஞ்சா தண்ணி அந்த பக்கம் உலகத்துக்கு போயிடாத, ஆபாசம் போயிடாத, உள்ள விட வெளியே விடல. ஆகவே அந்த பெரிய ஒரு புண்ணியத்தை செய்துதான் இன்னைக்கு தேவராஜ்யத்துக்கு மாணிக்கியா போயிருக்கிறாங்க. அவருடைய சந்ததிகளுக்காக நன்றி. அந்த முதல் சந்ததி காலடி எடுத்து வைத்து ஆலயத்துக்கு வந்தார்கள். 2வது சந்ததி கர்த்தருடைய பிள்ளைகளாக ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்து சபையை நேசித்து, அது மாத்திரமில்லை தன்னுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை நன்றாக ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளையும் அவ்விதமாகவே 3வது சந்ததியாக உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நான் சந்தோஷப்படுவேன். இந்த 3 பிள்ளைகளுடைய பிள்ளைகளுமே ஒருத்தர் கூட பின்வாங்கி போகல, ஒருத்தர் கூட உலகத்துக்கு பக்கம் போகல. எல்லாரும் ஆண்டவருக்குள்ள கர்த்தருக்குள்ள விசுவாச பிள்ளைகளாய் அவர் கொடுத்த தாழ்ந்துகளை ஆண்டவருக்காக பயன்படுத்த தேவன் ஐயா மாணிக்கையா ரூபசுந்தரி அம்மாவுடைய பிள்ளைகளை, அந்த குடும்பத்தை தெரிந்து கொண்ட கிருபைக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? நல்ல ஒரு கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு மகிமையை நாம் செலுத்துவோம். அது மறக்க முடியாத உண்மை. ஆகவே நம்முடைய பிள்ளைகள் கொஞ்சம் யோசித்து பாருங்க, எத்தனை பிள்ளைகள் நம்ம கையை மீறி போயிட்டாங்க, அவர் பேச்சை கேட்காம போயிட்டாங்க. நம்ம ஒரு சந்ததி வந்தோம், 2வது சந்ததி வந்தோம், 3வது சந்ததி ஆதாயப்படுத்த முடியல. அதுக்கு அடுத்த சந்ததி அதை காட்டி பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறது. ஆமாம், அதை எல்லாம் நம்ம ஒரு பாரமாக எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்காக நீங்கள் செயலாற்றும்படி உங்கள் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஒரு வாழ்க்கை தான் உலகத்தில் வாழப்போகிறோம். மீண்டும் ஒரு வாழ்க்கை நமக்கு இல்லை. இந்த ஒரு வாழ்க்கையில நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சந்ததிகளையும் கிறிஸ்துவின் சந்ததியாக மாற்ற ஆண்டவர் கிருபை செய்வாராக. கர்த்தர் மகிமைப்படாத வார்த்தைகளை இங்கே நாம் கவனிக்கிற நாளிலே 2 கொரிந்தியர் புத்தகம், 2 கொரிந்தியர் புதிய ஏற்பாட்டிலே 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 3வது 4வது வசனங்களை யாராவது வாசிக்கிறீங்களா? நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம்.
தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய பிராணிகளாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2 வசனங்களிலும் நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஆறுதலின் தேவன். அல்லேலூயா. அதனாலதான் பாட்டு பாடுறோம், ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு துன்பமானதா இன்பமானது. அல்லேலூயா. ஆமா, அவருக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆறுதலின் தேவன். மனுஷனுக்கு கொடுக்கிற ஆறுதல் எல்லாம் அது ஒரு செகண்ட், ஒரு நிமிடம் தான். ஆனா தேவன் கொடுக்கிற ஆறுதல் அது நித்தியமான ஒரு ஆறுதலா இருக்கும். நம்ம நினைத்து நினைத்து இந்த வார்த்தைகளை நினைத்து 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 எப்பொழுதும் திடப்படுத்திக் கொள்ள, நம்மளை ஸ்திரப்படுத்திக் கொள்ள அது ஏதுவாக இருக்கும். அடுத்த வசனத்துல இந்த ஆறுதலின் தேவனும் அவர் என்ன பண்றாரா, நமக்கு எல்லா நிலைமையிலும் எல்லா சமயத்திலும் நமக்கு ஆறுதல் தருகிறவராக இருக்கிறார். உபத்திரவ நேரங்கள், கண்ணீர் விடுகிற நேரங்கள், இழப்பு வந்த நேரங்கள், துன்பம் வந்த நேரங்கள், பிரச்சனை வந்த நேரங்கள், எல்லாரும் கைவிடப்பட்ட நேரங்கள், மனிதர்கள் நம்மளை புறக்கணிக்கப்பட்ட நேரங்கள், இதெல்லாம் வந்த அந்த நேரத்தில் எல்லாம் அவரே நமக்கு ஆறுதல் தருகிற தேவனாக இருக்கிறார். அதனாலதான் அவர் ஆறுதலின் தேவன் என்று சொல்லுவோம். ஆகவே இந்த ஆண்டவர் நம்ம ஏன் ஆறுதல் படுத்துகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒரு தாய் தன் பிள்ளையை எப்படி ஆறுதல் படுத்துகிறார்களோ அது நமக்கு நல்லா தெரியும். அந்த பிள்ளை ஏங்கி ஏங்கி அழுது கொண்டிருக்கிறது. அநேகம் சொல்றாங்க, அங்க வாப்பா இங்க வாப்பா, அது வாங்கித்தாரேன் இது வாங்கித்தாரேன். நீ என்னதான் சொன்னாலும் தாயினுடைய ஆறுதலுக்கு ஈடு இணை எதுவும் இல்லை. அதே போல நம்மை ஆறுதல் படுத்துகிற நம்முடைய தேவாதி தேவனுடைய ஆறுதலுக்கு ஈடு இணை உலகத்துல வேற எதுவுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆறுதலின் தேவன் இந்நாள் வரைக்கும் நம்மோடு இருக்கிறபடினால்தான் நம்மை இந்நாள் வரைக்கும் ஆறுதல் படுத்தி ஆசீர்வதித்து நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஏன், எதற்காக நம்மை ஆறுதல் படுத்துகிறாராம்? 1 கொரிந்தியர் புத்தகத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம், 1 கொரிந்தியர் புத்தகம் 2வது அதிகாரம் 9வது 10வது வசனங்களை வாசிக்கலாமா? வாசிப்பா. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்திலே தோன்றவும் இல்லை. 9 10வது வசனத்தை வாசிங்க. நமக்கோ, யாருக்கு? ஆமா, இந்த 3ஆம் தேதி மாணிக்க வழியா ரோசந்திரி அம்மாவுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கிற உங்களுக்கோ, நமக்கோ, எனக்கோ, நமக்கோ தேவன் எவைகளை, நம்முடைய கண் காணாதவைகளை, காது கேட்காதவைகளை, நம்முடைய இருதயத்திலே தோன்றாமல் இருக்கிறவைகளை எல்லாம் நமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும், ஆமா, ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறபடினால்தான் அவர் இந்த நாட்களில் 21ஆம் நூற்றாண்டு நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையாகிய உங்களுக்கும் எனக்கும் எல்லா ஆவிக்குரிய சத்தியத்தையும் ஆவிக்குரிய சகல ரகசியங்களையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ உலகத்துல வாழ்ந்தோம், வளர்ந்தோம், வேலைக்கு போனோம், சம்பாதித்தோம், கல்யாணம் முடிச்சோம், பிள்ளைய பெற்றோம், வளர்த்தோம், அந்த பிள்ளைய கட்டி கொடுத்தோம், அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்தோம், பொண்ணை பார்த்தோம், அவங்க குடும்பத்தை அமைச்சோம், வயசாயிருச்சு, யாரு நேசிக்கிறாங்களோ அவங்க வீட்டில் செட்டிலானோ, வயசான உடனே கண்ணை மூடிட்டோம், அடக்கம் பண்ணினார்கள், வாழ்க்கை முடிந்து விட்டது என்று இந்த வாழ்க்கையோடு இல்லாதபடி ஒரு நித்தியமான வாழ்வுக்கு உங்களையும் என்னையும் ஆயத்தப்பட்டபடியாகத்தான் தேவன் இந்த ஆவிக்குரிய ஒரு கிறிஸ்தவ வாழ்வை, கிறிஸ்தவ குடும்பங்களை, கிறிஸ்தவ ஐக்கியங்களை
ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஐக்கியம் அன்பு இருந்தா நம்ம என்ன பண்ணணும்? தேவன் நமக்கு நம்முடைய மரணத்துக்கு பின்னால, அந்திம காலத்துக்கு பின்னால எதெல்லாம் ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு என்பதை விளங்கி கொண்டோமானால் நாம் இந்த உலகத்தின் பாடுகள் குறித்து கவலைப்பட மாட்டோம், புலம்ப மாட்டோம். எத்தனை இழப்புகள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்கும் அல்லேலூயா, எல்லாவற்றுக்கும் ஆமென் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்தலாம். ஆகவே இந்த 10வது வசனம் 9வது வசனம் இந்த 2 வசனத்துல பாத்தீங்கன்னா, இந்த 9வது வசனத்துல பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்தவர்களுக்கு ஆவியானவர் செய்திருக்கிற, தேவகுமாரனாகிய இயேசு செய்திருக்கிற காரியம் எல்லாம் அவங்க கண்ணிலையும் காணல, காதுலையும் கேட்கல, அவங்க இருதயத்துல தோன்றல. ஏதோ உலகத்துல வாழ்ந்தாங்க, பரிசுத்தமாய் வாழ்ந்தாங்க, தங்க ஓட்டத்தை முடிச்சுட்டாங்க. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். ஆனா 10வது வசனத்துல யாருக்கு சொல்லப்படுகிறது? அது உங்களுக்கும் எனக்கும். அல்லே சொல்லலாமா? நமக்கோ. அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பேர் அமைதியாக உட்கார்ந்து இந்த வார்த்தைக்கு நம்ம சீர்திருக்கிறோம். நீங்க உலகத்தை அனுப்பிப்பட்ட ஒரு மரணம் வருமானால், முதல் நாள் ஒரு காரியம், 2ஆம் நாள் ஒரு காரியம், 3ஆம் நாள் ஒரு காரியம், 4வது நாள் ஒரு காரியம், 40வது நாள் ஒரு காரியம், முதல் வருஷம் ஒரு காரியம், இப்படியே ஓடிக்கொண்டிருக்கும். அதாவது விதவிதமா அவங்க மனசுல என்னென்ன நினைக்கிறாங்களோ அதை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நாம் அப்படி இல்லை. நம்மை உண்டாக்கின ஆண்டவர் பூமியில நம்ம எதுக்கு வாழ வச்சிருக்கிறாரு? வாழ வைத்த பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள மரிக்கும் பொழுது என்ன வச்சிருக்கிறாரு, என்ன திட்டம் என்பது 2ஐயும் நம்ம அறிந்து கொண்டதுனாலதான் அவருக்காக வைராக்கியமாக வாழ தேவன் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடிக்கடி நான் சத்தியமான புத்தகத்தை எழுதுவேன். இந்த உலக வாழ்வு அனித்தியம், பரலோக வாழ்வு நித்தியம். இதை அடிக்கடி எழுதி கொண்டிருப்பேன். இந்த உலக வாழ்வு அனித்தியமானது. எவ்வளவுதான் சம்பாதித்தாலும், எவ்வளவுதான் சேர்த்து வைத்தாலும், எவ்வளவுதான் புசித்தாலும் குடித்தாலும் அது உங்களுக்கு நிம்மதியை தரவே தராது. ஆனால் தேவனுக்காக, தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, ஒருவேளை மரணம் எப்படி வந்தாலும், அது எப்பொழுது வந்தாலும், மரணத்துக்கு பின்னால் வச்சிருக்கிற தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணிருக்கிற இந்த காரியம் ஒருவேளை பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் பார்க்கல, கண்ணுல பார்க்கல, காதுல கேட்கல, அவங்க இருதயத்துல தோன்றல. ஆனா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எல்லாவற்றையும் தெளிவாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் ஆவிக்குரிய சபையில அங்கத்தனராக இருங்கன்னு சொல்றோம். ஆவிக்குரிய சபைக்கு போனாதான் தேவன் மரணத்துக்கு பின்னால நமக்கு என்ன வச்சிருக்கிறாரு, மரணத்துக்கு பின்னால தேவ ராஜ்யத்துல நமக்கு என்னென்ன காரியங்களை ஏற்பாடு பண்ணி இருக்கிறாரு, மரணத்துக்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு என்பதை தெளிவாக புரிந்து கொண்டோமானால் நம்ம எல்லாவற்றிலும் கர்த்தருக்குள்ள உறுதியாய் நாம் நிற்க அது பலனாக இருக்கும். ஆகவே இந்த 10வது வசனத்துல இந்த நாட்களிலே வாழுகிற புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய நமக்கு தேவன் தமது ஆவியினாலே எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆவியானவர் மூலமாய் தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த ஆவியானவரை குறித்து தேவன் என்ன, இயேசு என்ன சொன்னார்? யோவான் புத்தகம் 16ஆம் அதிகாரம், யோவான் 16ஆம் அதிகாரம் வாசிக்கிறீங்களா? 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல இந்த ஆவியானவரை குறித்து இயேசு சொன்ன வார்த்தையை வாசிக்கிறார். நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன். எங்க போகிறதுன்னு சொல்றாரு? எதை சொல்றாரு? இயேசு போகிறதுன்னு சொல்றாரு. எங்க போகிறது சொல்றாரு? மரித்து உயிரோடு எழுந்து பிதாவின் இடத்துக்கு, பரலோகத்துக்கு, அவருடைய வலது பார்சத்துக்கு போகிற அந்த காரியத்தை இயேசு சொல்றாரு. நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. ஒரு சில பிள்ளைகள் பெற்றோர், நான் வேலைக்கு போறேன், நான் சம்பாதிக்க போறேன், எனக்கு அந்த இடத்துல வேலைக்கு வந்துட்டு போறேன், நான் போகாதீங்க, நீங்க அங்க எங்கிட்டே இருங்க, நீங்க போகாதீங்க, நீங்க போகாதீங்கன்னு அவங்க சொல்வார்கள். அவங்களுக்கு பிற்காலத்தினுடைய மகிமை, பிற்காலத்தினுடைய சம்பாத்தியம் அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒத்த காலம் இருப்பாங்க, நீ இங்கேயே வேலை செய்ய, எங்கேயுமே போகாதீங்க. ஐயா சொல்றாரு, நான் பிதாவிடத்துல போகிறது யாருக்கு பிரயோஜனம்? நமக்கு. அல்லேலூயா, நமக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் பிதாவினிடத்துக்கு போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில்
தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரமாட்டாரு. அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் போய் அனுப்பினாதான் அவர் உங்களுக்கு ஆவியினாலே எல்லாவற்றையும், ரகசியங்களையும், சத்தியத்தையும், சத்தியத்தின் ஆழங்களையும், மரணத்தையும், மரணத்துக்கு பின்னால் இருக்கிற காரியத்தையும் ஆவியானவர் தான் வெளிப்படுத்தி காட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வெளிப்படுத்தல் பார்த்தீங்கன்னா யோவானுக்கு ஆண்டவர் அந்த பரலோகத்தில் இருக்கிற காட்சியெல்லாம் சொல்லி அந்த வெளிப்படுத்தல் புத்தகத்துல திவ்ய வாசகன் யோவான் அவன் எழுதி வச்சிருக்கிறத நம்ம தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா பரலோக காட்சி எப்படி இருக்கும், நரகத்தினுடைய காட்சி எப்படி இருக்கும், புதிய வானம் எப்படி இருக்கும், புதிய பூமி எப்படி இருக்கும், பாதாளம் எப்படி இருக்கும், எல்லாவற்றையும் தேவன் தம்முடைய ஆவினால இந்த யோவானை கொண்டு போய் காண்பித்து அதை எழுத வச்சதுனாலதான் நமக்கு அந்த கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தல் புத்தகம் நம்முடைய கரங்களில் இருக்க தேவாதி தேவன் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேற்றரவாளனாகிய ஒரு ஆவியானவரை நான் அனுப்புவேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த ஆவியானவர் வந்துதான் உங்களுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார். இந்த ஆவியானவர் நமக்காக என்னென்ன வெளிப்படுத்தல் பண்ணாரு, என்னென்ன ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஏன்னா நம்ம 2 கொரிந்தியர் வாசித்தோம், அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்க, நமக்கோ தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிற காரியங்கள் என்ன, இதான் முக்கியம். நீங்க ஒரு பிள்ளைக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறோம்னா அதுக்கு என்னென்ன ஆயத்தங்களை பண்ணணும் என்று அந்த பெற்றோர்கள் முன்கூட்டியே என்ன பண்றோம், அவங்க வீடு, வாசல், பொருள், பண்டம், பாத்திரம் எல்லாவற்றையும் என்ன பண்றாங்க, A to Z வரைக்கும் ஆயத்தம் பண்றாங்க. சரிங்களா? ஏன் திருமண வாழ்க்கைக்கு பின்பு அவங்க வாழும். அதே போலதான் தேவாதி தேவன் மரணத்துக்கு பின்பு நம்முடைய நித்தியம் வாழ்வு எப்படி இருக்கணும் என்று அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். யோவான் 14 சொல்றாரு, நான் பிதாவினிடத்துக்கு நான் போகிறேன், போயிட்டு திரும்ப என்ன பண்றேன், உங்களை கூட்டிக்கிட்டு போறேன். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் நல்ல ஆயத்தங்களை பரலோகத்தில் பண்ணியிருக்கிறார். எல்லாம் ரெடி, வெல் பிளான்ன்றாங்க இல்லையா, அதை தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இது பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களுக்கு தெரியாது. ஏன்னா அப்ப இயேசு பிறக்கல, ரட்சிப்பு இல்லை, இயேசு உயிரோட எழுதல, இயேசுவே வரல. அதனால அவங்களுக்கு ஒரே ஒரு விசுவாசம் மாத்திரம் தெரியும், தேவன் இருக்கிறார் என்பது மாத்திரம் தெரியும். ஆனால் இன்றைக்கு நமக்கு தெரியும், தேவன் எப்படிப்பட்டவர் என்று நமக்கு தெரியும், இயேசு எப்படிப்பட்டவர் நமக்கு தெரியும், ஆவியான் எப்படிப்பட்டது என்று நமக்கு தெரியும், நம்ம எப்படி வாழ்றோம் என்று எப்படி தெரியும், நம்ம எப்படி வாழ போறோம் என்று நமக்கு தெரியும், இப்ப எங்க எப்படி வாழ்றோம் நமக்கு தெரியும், இனி எப்படி வாழ போறோம்னு தெரியும். அல்ல சொல்லலாமா? இந்த வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளாகிய தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப தேவன் எதெல்லாம் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்னு நீங்க படிக்க நேரம் இல்லை. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரங்கள்ல 7 சபைகள்ல நம்ம ஆண்டவர் 7 சபைகளை குறித்து எழுதுவார். அந்த ஒவ்வொரு சபைகளுக்கும் கடைசியில ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அப்படின்னு வரும். அந்த 7 சபைகளிலே ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு நான் என்னென்ன தருவேன்னு அதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்கணும். சரியா? இந்த ஆதரவு கூட்டம் முடிஞ்ச உடனே நல்ல அருமையான சாப்பாடு கொடுத்த பிறகு அந்த சாப்பாடு மயக்கத்துல போய் தூக்கிடாம வேதத்தை எடுத்து அந்த 2ஆம் அதிகாரம் அந்த 3ஆம் அதிகாரத்துல ஒவ்வொரு சபை, எபேசு சபை, சிமிர்னா சபை, பிலதெல்பியா சபை, லவோதிக்கேயா சபை, எல்லாம் 7 சபைகள் குறித்து அங்கே அந்த ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு என்ன அவார்டு, என்ன தேவன் காரியத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு என்பது எல்லாம் நீங்க பார்க்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். ஒன்றை மாத்திரம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வாசிக்கிறாங்களா? வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் புத்தகம் 21வது அதிகாரம், வெளிப்படுத்தல் புத்தகம் கடைசி புத்தகம் 21ஆம் அதிகாரம் 7வது வசனம். வெளிப்படுத்தல் 21:7 வாசிப்பாங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் யாரு? ஒலிம்பிக்ல ஜெயம் கொள்கிறவனா? பள்ளிக்கூட பாடத்தில் ஜெயம் கொள்கிறவனா? உலக சம்பாத்தியத்தில் ஜெயம் கொள்கிறவனா? சொல்லுங்க. அல்லது உடம்புல வெயிட்ல ஜெயம் கொள்கிறவனா? உலக பணக்காரர்களே விரோதத்தை பிடித்து அதில் ஜெயம் கொள்கிறவனா? ஜெயம் கொள்ளுகிறவன் என்று போட்டுக்கிறேன். இந்த ஜெயம் கொள்ளுகிறவன் பாவம், சாபம்,
மரணம், வியாதி, வேதனை, துன்பம், பிரச்சனை, போராட்டம், நெருக்கம், அவமானம் எல்லா நேரங்களுக்குள்ள தான் நான் போட்டு சாத்தான்களை பிரட்டி எடுப்பான். இந்த நேரத்துல எல்லாம் நம்ம வசனங்களை சொல்லி 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 தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஆவியில நிறைஞ்சு நிறைஞ்சு ஜெபம் பண்ணித்தான் இந்த காரியத்தை எல்லாம் மேற்கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம், சபைக்கு புதுசா ஒன்று வந்து இருக்கிறாங்க. சபிதா தேவி தான் போய் அவங்கள பார்க்குறாங்க. ஒரு இந்து சோதரி திடீர்னு அந்த அம்மா தாயோடு வந்தாங்க. வந்துட்டு இப்போ காலுக்கே வந்து உட்காந்துட்டு அழுக ஆரம்பிச்சாங்க. என்னம்மான்னு கேட்டேன். என் பேரை சொல்லி ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க. ஒரு சாமி கூப்பிடுச்சு அப்படின்னு சாமி பேரை சொல்லிச்சு. கூப்பிட்டு அந்த சாமி சொல்லிச்சா நீ மேலே மாடியில் இருக்குது, மேலே வந்து கீழே விழுது, கீழே குதி, கீழே குதி குதி அப்படின்னு சொல்லிச்சு. நான் குதிச்சுட்டேன். குதிச்சதுனால என்ன ஆகி போச்சு, இடுப்பு எலும்பு பின்னால் போயிடுச்சு. இங்கே முன்பக்கமும் சரியான யார் சொன்னது இந்த சாமி சொல்லிச்சு. இன்னைக்கு அநேக அசுத்த ஆவிகள் இன்னைக்கு அநேக விதங்களிலே உள்ள போது ஜனங்களை, வாழ்க்கையை, அவங்க சரீரத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. அவங்க சாமிதான சொல்லிச்சு பார்த்த, அதனாலதான் நான் குதிச்சேன். இயேசுக்கு தெரியும் நீ சாமி கிடையாது. மலையிலிருந்து குதின்னு சொன்னானே, இவன் யாரு கிடையாது, சாமி கிடையாது, இவன் ஏமாத்தக்காரன், தந்திரக்காரன். ஆமா, ஏனம் சொன்னார் ஐயா, குணசேனம் சொன்ன பார்த்தீங்களா, நல்லாசிரியர் விருது மாணிக்கியாவுக்கு பேர் வந்து கூட பணம் கொடுத்து எனக்கு அந்த விருது வேணும். ஏசப்பா சொன்னாரு, உன் காலில் விழுந்து எனக்கு இந்த உலகத்திற்கு சொத்து வேணாம். அல்லேலூயா. ஆமா, உன் காலில் விழுந்து நீ கொடுக்கிற உலக ஆஸ்தி எனக்கு வேண்டாம். இது எல்லாம் என் பிதா எனக்காக உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே ஏற்பாடு பண்ணி வச்சுட்டாரு. அல்லேலூயா. நீ ஒண்ணு எனக்கு கொடுப்பதற்கு நான் உன் பாதத்துல பணிய வேண்டாம் என்று இயேசு கிறிஸ்து சாத்தானுக்கு சவால் விட்டார். அப்ப நமக்கு வருகிற சோதனைகள், பிரச்சனைகள், பாடுகள், துன்பங்கள், வியாதிகள், இழப்புகள், இந்த நேரத்தில் எல்லாம் நம்ம ஜெயிக்கணும். ஒரு சிலர் பாருங்க, ஒரு சில காரியம் குடும்பத்தில் நடந்துச்சுன்னா அதையே சொல்லி அதிலேயே மூழ்கி தன சரீரத்தை கெடுத்து, ஆத்மாவை கெடுத்து, ஆவியை கெடுத்து, ஆவிக்குரிய வாழ்வை கெடுத்து, வேலைக்கு போகாம எல்லாத்தையும் பிள்ளைகளை சரியா வளர்க்காம அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்க போல மாறிடுவாங்க. அதை ஜெயம் கொள்ள முடியும். ஏன்? வேத வசனத்துக்குள்ள அவங்க வேரூன்றி நிற்கவில்லை, சபை ஐக்கியத்துக்குள்ள நிற்கவில்லை. எங்கிட்டதான் இயேசு அழைக்கிறாரா, சென்னைக்கு போ. ஆமா, இயேசு விடுவிக்கிறாரா, நாலுமாவடிக்கு போ. இயேசு அள்ளி தருகிறாரா, இங்க ஒரு காவடி எடுக்க போ, அங்க நாலுமாவடிக்கு போ. இப்படி அங்கங்க எங்கெங்க கால் போவோ எல்லா பக்கமும் ஓடி 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 அலைகிற கிறிஸ்தவர்களா இருந்து வேற வசனம் ஒண்ணு கூட வாயில வராது, ஜபம் வராது, சோத்திரம் வராது, பாட்டு வராது, அந்நிய பாசம் வராது. எப்படி ஜெயம் கொள்ள முடியும்? இதை ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்த்த போதல, எனக்கு சின்ன பிள்ளைகளை உருவாக்கின போதல, அழகாய் நம்முடைய குணசேகருடைய 2 பிள்ளைகளை போல அழகான 2 பிள்ளைகள், கிளி பிள்ளைகள், 2 பிள்ளைகள். ஒரு பிள்ளைக்கு ஏற்பட்ட மர்ம காய்ச்சல் வாலிய வயசுல மறித்த உடனே போய் அடக்கம் பண்ணிட்டு எல்லா சபையே போய் அடக்கம் பண்ணிடுவாங்க. அக்கா இறந்து போச்சேன்னு சொல்லி தங்கச்சி வீட்டில் அப்படியே குப்புறப்படுத்தவில்லைதான். எந்திரிமா கல்லறைக்கு போனவங்க அப்படியே யார்கிட்ட பேசுற, முகம் கொடுத்து அக்கா தவறிட்டாலேன்ட்டு முகத்தை போட்டு வீட்டுக்குள்ள படுத்து தேம்பி தேம்பி அழுதில்லை. சரி, அவன் அலைய வைக்க வேணான்ட்டு இவங்க பாடியை தூக்கி போய் அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. 2வது பிள்ளை இறந்து கிடக்கு. திரும்ப இன்னொரு அடக்காரர்கள். இந்த நேரத்தில் நம்ம இருதயத்தை ஆண்டவரே, உடைய ஊழியத்துக்கு வந்ததுனால, நான் விசுவாசியா மாறினதுனால எனக்கு இந்த பிரச்சனை வந்துட்டப்பா, இனிமேல் சபை பக்கமே எட்டி பார்க்க மாட்டேன், இனிமேல் பைபிளவே நான் தொடவே மாட்டேன், நீங்க பாட்டே பாட மாட்டேன், நான் ஜெபமே பண்ண மாட்டேன். இப்படி தீர்மானம் எடுக்கிறது தேவனுடைய வாழ்க்கை அல்ல. விசுவாசிகள் சொன்னாங்க, பாஸ்டர் சோதனை வரலாம், இப்படி வரக்கூடாது பாஸ்டர். ஒரு அடக்காராதனை பண்ணிட்டு வந்திருக்கிறோம், இப்படி வீட்டு நுழையும் போது அடுத்த பிள்ளையும் இப்படி இறந்து கிடந்தா நம்ம இயேசு ஜீவிக்கிறார், உயிரோடு இருக்கிறார், எப்படி பாசம் சொல்ல முடியும்? அதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம், நீங்க வந்து சாப்பிட்டு இருக்க வேண்டாம். அடுத்த பாடி ரெடி பண்ணுங்க போவோம். போதவர் சொன்னார், கர்த்தருக்கு 2 மகளும்
இதை குறித்து நாம் யாரும் எந்த கேள்வி கேட்கக்கூடாது. இரண்டாவது அடக்கத்துக்கும் போதகர் கற்பிள்ளையை சுமந்து கொண்டு போனார். நீங்கள் ஆர்பிரிவத்தில் வளர்த்து வந்த போது ஏன் சொல்லி அப்படி ஏதோ நேரங்களாக வருகிற போது அதெல்லாம் நம்ம ஜெயம் கொள்ள கற்றுக்கொள்ளணும். ஜெயம் கொள்ள கற்றுக்கொள்ளும். அப்ப ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் அப்ப தேவன் பரலோக ராஜ்யத்துல உங்களுக்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் சத்தியத்தில் வைராக்கியம் ஆளுகிற நமக்காக நிறைய ஆயத்தங்களை பண்ணியிருக்கிறார் பரலோகத்துல. அதனாலதான் வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல 7 சபைகளை குறித்து நான் படிக்க சொன்னேன். அந்த தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற காரியத்தை எல்லாம் நம்ம சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் இந்த பூமியிலே கொடுத்த 40 ஆண்டுகள், 50 ஆண்டுகள், 60, 70, 80, 90, 100 ஆண்டுகள் ஆண்டவருக்காக வாழணும். பணத்துக்காக, சொத்துக்காக, ஜாதிக்காக, மதத்துக்காக, அவங்க சொல்லுவாங்களே, இவங்க சொல்லுவாங்களே, ஊர் கட்டுப்பாட்டுக்காக, ஏற்று விடுக்காக சொல்றாங்களே, மனுஷனை பிரியப்படுத்தும்படியாய் ஒரு நாள் வாழ ஆண்டவருக்காக நின்று காட்டுங்கள். கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். எழுந்திருக்கலாமா? நம்ம எல்லாரும் அப்படி எழுந்திருக்கலாம். ஆண்டவருக்காக வாழ்ந்த ஐயா மாணிக்கை அவர்கள் இந்த உலகத்தில் ஒருவேளை அவங்க சிக்கனமாய் வாழ்ந்தார்கள், உண்மைதான். ஆனால் மற்ற விதங்களிலே மாணிக்க ஐயா மூலமா எனக்கு இந்த இழப்பு வந்தது, நான் நஷ்டப்பட்டேன் என்று ஒரு சாட்சியை யாரும் சொல்ல முடியாது. ஏரியாவில் இந்த சுற்றுப்பட்டி ஊரா போய் கேட்டுப்பாங்க. அநேகரை உருவாக்கினார். தன்னால் இயன்ற நல்ல காரியத்தை அவர் செய்திருக்கிறார். நல்லதை செய்யணும். அது அப்படியே கடைசி காலத்துல அவங்க சொல்லணும், இல்லாத காலத்துல கூட அவங்க சொல்லணும். அதனாலதான் உயிரோடு இருக்கும் பொழுதே நம்ம நல்லதை செஞ்சு புண்ணியம் தேடிக்கிறணும். இறந்த பிறகு பாடியை தூக்கி வந்து வீட்டில் வச்சு நானும் எங்க தாத்தாவை கவனிச்சேன், எங்க மாமாவை கவனிச்சேன், எங்க அப்பாவை பார்த்தேன்னு சொல்லி செய்ய முடியாது. உயிரோடு இருக்கும் பொழுதே கிடைக்கிற நன்மைகளை ஓடி 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 செஞ்சுட்டா நம்முடைய வரலாறு எழுதப்படுகிற பொழுது என்னாருக்கு இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று எழுதப்படும். இல்லாவிட்டால் இன்னாருக்கு கேஸ் ஒண்ணுமே செய்யல. வந்தாங்க, பார்த்தாங்க, அழுதாங்க, அழுத மாதிரி நின்னாங்க, கண்ணில் கண்ணீர் வரல, பக்கத்தில் இருந்தாங்க, ஜோலி முடிஞ்சு, அவ்வளோதோடு முடிஞ்சு. கத்துடைய பிள்ளைகள் ஆறுதல் கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தை எடுத்து அதான் பாட்டு பாருங்க. வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் இந்த தீர்மானத்தோடு தான் உலகத்தில் வாங்க. வேலைக்கு போங்க, சம்பாதியுங்கள், பிள்ளைகளை படிக்க வையுங்கள், வீடுகளை வாங்குங்கள், நல்ல இடங்களை வாங்குங்க, நல்லா டெவலப் பண்ணுங்க. கர்த்தரை கையில் வச்சுக்கீங்க, அவரோடு இணைந்து போங்க. அவரோடு இணைந்தே சுதந்திரத்தோடு, ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் நீங்க தாப்பா, எல்லாவற்றுக்கும் நீங்க தாப்பா, என்னால ஒண்ணும் இல்லப்பா, என்னால ஒண்ணும் இல்லப்பா, நீங்க சொல்லிக்கொண்டே உங்களுடைய வாழ்க்கையை நடத்துங்க. கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டேன், ஒரு நாள் வெட்கப்படுத்த. உலகம் பார்த்து சொல்லலாம், மாணிக்கையா வாழ்ந்தார், யாருக்கு என்ன நன்மை, அவர் வாழ்ந்தார், யாருக்கு என்ன கொடுத்தாரு, அவர் வாழ்ந்தார், யாருக்கு என்ன செஞ்சாரு, உலகம் 1000 கேள்வி கேட்கலாம். ஆனால் ஜெயம் பரலோகத்தில் தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிற காரியத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் தன்னை ஆயத்தமாக்கிக் கொண்டார், தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டார். ஆரம்ப நாட்களிலே ஒரு பெயர் கிறிஸ்தவ சபைக்கு தான் போய் கொண்டிருந்தார் மாணிக்கையா. அவர் சொல்வாரு, அது ஆவி இல்லாத சபை, அதுக்கு தான் போனேன், அதுக்கு தான் போய் கொண்டிருந்தேன். ஆனால் என்னுடைய மூத்த அண்ணன் நிறைவேற அண்ணன் மூலமாக மாரநாதா சபையை குறித்து கேள்விப்பட்டேன். இங்கே வந்துதான் நாங்கள் உண்மையான சத்தியத்தை கற்றுக்கொண்டேன், ஆவிக்குரிய வாழ்வை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இதுதான் பைபிளா, இதுதான் வசனமா, இப்படிதான் வாழணுமா என்பதை கற்றுக்கொண்டோம் என்பதற்கு ஒரு இலக்கணமாய் வாழ்ந்த குடும்பம். இன்னைக்கு அம்மா மாத்திரம் தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவங்களோடு கூட இருந்து அவங்க இந்த உலகத்தில் வாழுகிற நாட்கள் வரைக்கும் தேவன் அம்மா ரோசுதி அம்மாவை திட்டப்படுத்துவார். 3 பிள்ளைகள் கர்த்தர் யாருக்கு ஏவுகிறாரோ தாயை கவனிங்க, தகப்பன கவனிங்க, அந்த புண்ணியத்தை தேடிக்கொண்டு. ஆமா, போட்டி போட்டு கவனிங்க. நான் விட்ட மாட்டேன் எங்க அத்தைய எங்க அம்மாவை, நான் தான் பார்ப்பேன். ஆமா, இந்த ஒரு வைராக்கியத்தை எடுங்க. தள்ளி விட்டுறலாம், அந்த எண்ணங்கள் வர ஒரு நாள் கூடாது. உலகத்தாருக்கு வரலாம், யார்கிட்டயாவது தள்ளி விட்டுலாமா. இந்த சபைக்கு வந்த ஒரு அம்மா 4 பிள்ளையை பெற்றெடுத்து 4 பிள்ளைகளுமே கூர் போட்டாங்க.
மூணு மாதம், நான் போனால் 12 மாதம், 3 மாதம் என் வீடு, 3 மாதம் அவள் வீடு, அவ்வளோதான். அப்படியே கரெக்டாக அந்த டேட்டுக்கு வந்து பிள்ளைகளை கொண்டு போய் அவன் லேட் ஆச்சுன்னா இவன் கூப்பிட்டு விட்டு வந்துடுவாங்க. என்னாச்சு, நேற்று 1ஆம் தேதி வருவீங்கன்னு பார்த்தேன், வரல, அதனால நானே கூப்பிட்டு வந்துட்டேன். இருந்தாங்க அவங்க இந்த 3 மாதம். இப்படியே அவங்க 3 மாதமா 4 பிள்ளை வீட்டுக்கு சுற்றி அவங்களும் 3 அந்த 4 பிள்ளைகளுமே ஆலயத்துக்கு போகிற பிள்ளைகள் தான், அவங்களும் வேலை வாசிக்கிற பிள்ளைகள் தான். பிள்ளைகளை தாயை சுத்த விட்டாங்க. கவனிக்கல, வாடகைக்கு எடுத்த மாதிரி 3 மாதம் தனிக்கு பாரம் இல்லாமல் வாழ்ந்தாங்க. பச்சை தண்ணி கொடுத்தாலும் கொடுத்துடுவாங்க, உப்பு தண்ணி கூட கொடுத்துங்க, அதோட உப்பு தண்ணியான்னு சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட தாய் இந்த தாய், கிடைக்கக்கூடாத ஒரு தாய். அப்படிப்பட்ட தாயை கவனிக்கிறதுக்கு அந்த பிள்ளைகள் பட்டியல் போட்டு ஜனவரி டு மார்ச் டு ஜூன் இப்படி டேட் போட்டு கவனித்தாங்க. எவ்வளோ ஒரு பைதாவும் பாரு, என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் நான் கவனிப்பேன், நான் செய்வேயா. அந்த தீர்மானம் எடுங்க. கத்துறவங்க உங்கள் பிள்ளைகளை ஆஸ்வதிப்பார், கற்பத்தின் பிள்ளைகளை ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். இது தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஊழியம், நல்ல சேவை. அன்னை தெரசா யார்? நம்ம இந்தியாவில் பிறந்த பெண்மணியா, தமிழ்நாட்டில் பிறந்த பெண்மணியா, இந்தியாவில் சம்பந்தப்படாத அயல் நாட்டில் பிறந்த ஒரு பெண்மணி இந்தியாவுக்கு வந்து குஷ்டரோகி பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி கழுவி காயங்கள் எல்லாம் சுத்தம் பண்ணி அவங்க சோறு ஊட்டி அவங்க வேண்டியதெல்லாம் செய்து அவங்க ஆண்டுடைய அன்பை அவங்க காட்டினாங்களே. ஏன் நம்ம சொந்தத்துக்கு செய்யக்கூடாதா? பெற்றெடுத்த நம்முடைய கற்ப பிறப்புக்கு தாய் தாப்பும் செய்யக்கூடாதா? இதெல்லாம் கற்றதான் சொல்லிட்டோம். அன்பின் மீதமாய் நான் சொல்லுகிறேன், ஆவிக்குரிய தகப்பன் நான் சொல்லுகிற ஒரு ஆலோசனை இல்லை. கண்களை மூடி கற்ற நோக்கி நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, உமக்காகத்தானையான உயிர் வாழ்கிறேன், உண்மைத்தான் நான் நேசிக்கிறேன். உலகத்தில் ஆண்டவரே நான் நேசிக்கிறது வேற யாரும் எதை நேசிக்கிறீங்க? நீங்க நேசித்ததெல்லாம் உங்களை கைவிட்டு போயிடும். ஆண்டவரை தவிர வேறு உலகத்தில் எதை நேசித்தாலும் அது அடுத்த நிமிடமே உங்களை விட்டு பிடுங்கப்படும், எடுத்துக்கொள்ளப்படும் என்பது அல்ல, பிடுங்கப்பட்டு விடும். கர்த்தரை நேசிக்காம அந்த இடத்துல நீங்க வேறு எந்த ஒரு காரியத்தை நேசித்தாலும் அது உங்க கையிலிருந்து பிடுங்கப்பட்டு விடும். உமக்காக தனையான உயிர் வாழ்கிறேன், உண்மைத்தான் நேசிக்கிறேன். உலகத்து பிரச்சனை எல்லாம் காலில் துடைத்து போட தூசியை போல உதவி போட்டு விட்டு ஆண்டவருக்காக நெல்லுங்க, வைராக்கியமாய் வாழுங்க. நாட்கள் வேகமாய் ஓடுது, வயது ஏறிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வயதை இழந்தாரி இருக்கிறாங்க, நாளைக்கு தள்ளாடுறான், அடுத்த நாள் கம்பவுண்டுறான், அடுத்த நாள் படுத்தவே படுக்கையில கிடக்கிறான். அடிப்பட்ட உலகத்துல வாழ்கிறோம், நிம்மதி இல்லாத உலகம், நிரந்தரம் இல்லாத உலகம், கவனிக்க மாட்டாத உலகம். கர்த்தரை விட்டுறாதீங்க, அவரை விட்டுறாதீங்க, இருக பிடித்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. அவரை நோக்கி நான் பார்க்கலாமா? ஒரு பல்லவி பாடலாம். வாழ்ந்தாலும் உம்மோடு தான் ஐயா, நான் மரித்தாலும் உம்மோடு தான் ஐயா. பல்லவியை நான் பார்த்து பாடி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. தானே உயிர் வாழ்கிறே, உம்மை தானே நேசிக்கிறே, உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறே, உம்மை தானே நேசிக்கிறே, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். எது நடந்தாலும் என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நன்றி சொல்வதை தவிர, சோத்திரம் சொல்வதை தவிர, இது தேவனுடைய சித்தம் என்று சொல்வதை தவிர அடுத்த நிலைமைக்கு என் வாய் போகாது ஆண்டவரே. அடுத்த முடிவுக்கு நான் போக மாட்டேன் ஆண்டவரே. ஒரு தீர்மானம் எடுத்து உன் வாழ்க்கையை நடத்துங்க. மாணிக்கையாவுடைய ஓட்டம் 87 ஆண்டுகளோடு முடிந்திருக்கிறது.
நான் நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது? தள்ளாடி தள்ளாடி ஓடுகிறோமா? விழுந்தும் எழுந்தும் ஓடுகிறோமா? இப்படியே வடக்கும் தெற்கும் சாய்ந்து இடப்பக்கம் வலப்பக்கம் சாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோமா? முன்னாலே பின்னாலே பார்த்து பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறோமா? உலகத்தையே பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறோமா? நித்திய வாழ்வை கொடுக்கும்படியாய் நமக்காக பரலோகத்திலே எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. பூமியில எதெல்லாம் இழந்தீங்களோ, பூமியில எதெல்லாம் நினைச்சு வேதனைப்பட்டீங்களோ, பூமியில எதெல்லாம் உங்களை வருத்தப்படுத்தினதோ, அது எல்லாவற்றிற்கும் மாறாக நம்முடைய கண்ணீரை துடைத்து நம்முடைய ஆறுதல் படுத்தி அவரோடு கூட நித்தியமாய் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பெரிய சுவாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு. அந்த ராஜ்யத்துக்கு தான் ஐயா மாணிக்கையா பயணமாய் இருக்கிறாரு. அவருக்கு முன்னால போன பரிசுத்தவான்களெல்லாம் அங்க ரெடியா இருக்காங்க. நம்மளும் அங்கதான் போவோம். சங்கீதம் 89 சங்கீதம் 48 வசனத்தில் வாசிக்கிறோம், மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன்னுடைய ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லடிக்கு விலக்கி விடுவிக்கிறவன் யார் என்று ஒரு கேள்வியை ஏத்தான் கேட்கிறார். மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? நான் உயிரோடு இருப்பேன் பார்த்தேன், எனக்கு சாவே வராது. பேருக்கு சொல்லலாம், உங்களுக்கு ஆயுசு 100, உங்களை பற்றி தான் பேசலாம் வந்துட்டீங்க, உங்களுக்கு ஆயுசு 100 என்று சொல்லிக் கொள்ளலாம். இன்னைக்கு சொல்லுவோம், நாளைக்கே வந்துட்டு போகணும். நேற்று தான் நல்லா இருந்தாங்க, இன்னைக்கு ஆள் அவுட்டு. நிலையில்லாத உலகத்தில் வாழ்கிற நாம் கர்த்தரை இறுக பிடித்துக் கொண்டு வாழ்வோம். கர்த்தர் தொடர்ந்து இந்த அருமையான மாணிக்கையால் இந்த குடும்பத்தை ஆதரப்படுத்தி திடப்படுத்துவாரு. அம்மா முன்னால வாங்கம்மா, யோசனை அவங்க முன்னால வாங்க வாங்க, அப்படியே பிள்ளைகள் கொஞ்சம் அப்படியே முன்னால வாங்க. குணசேகரன், ஞானசேகரன் வாங்க, அமுதா, கைட்டஸ் பிள்ளைகள் கொஞ்சம் முன்னால வாங்க. உங்களுக்காக ஊழியக்கான ஐயாசோ குமார் ஐயா வாங்க, பாசஸ் வாங்க முன்னால வாங்க. உங்களுக்கான ஜோமலாம் பாசம் முன்னால வந்துருங்க. அசோக்குமார் பாசம் இருக்கிறார் வாங்க, அப்படியே முன்னால வாங்க. ஐயாவுடைய பெற்றெடுத்த பிள்ளைகள் கைட்டஸ் வாங்க, அப்படியே முன்னால வாங்க. எல்லாம் ஐயா மாணிக்க ஐயா பெற்றெடுத்த பிள்ளைகள் ஞானசேகருக்காக, குணசேகருக்காக, அமுதாவுக்காக, ஞான பிள்ளைகள் ஜெயந்திக்காக, லோரி புனிதாவுக்காக, அமுதாவுக்காக, அவருடைய பேர பிள்ளைகளுக்காக எல்லாருக்கும் இந்த சந்ததி ஆண்டவருக்காக நின்று வாழ்ந்து காட்டணும். சந்ததியுடைய வாழ்க்கையை வாழையாக உயர்த்தி காட்டணும். எல்லாம் அப்படியே கண்களை மூடி இருக்கிற நேரத்தில் ஊழியக்காரங்க எல்லாம் வலது காலத்தை நீட்டி இந்த குடும்பத்துக்கு அரபு அம்மாவுக்காக நேற்று கடந்த மாதங்கள் கடந்த ஆண்டுகள் வரைக்கும் நானும் கணவனும் ஒன்றாக இருக்கிறோம், கணவன் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்ட தாயாருக்கு இன்று நிலைமை கர்த்தர் மாற்றப்பட இருக்கிறார். ஐயா மாணிக்க அந்த இடத்துல தேவாதி தேவன் அந்த இடத்தை நிரப்பி காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அதே போல கர்த்தத்தின் பிள்ளைகள் தேவன் கொடுத்திருக்கிற தாயாரை நேசிப்பதும் போஷிப்பதும் அவளை பராமரிப்பதும் உங்கள் மேல் விழுந்த தலையாய கடமை. அதை கற்று உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு நன்மையை அவர் செய்வார். எல்லாம் அப்படி வளர்காத்த முன்னால நீட்டி இந்த குடும்பத்தாருக்காக, அம்மா ரூசதி அம்மாவுக்காக, அவர் கற்பத்தின் பிள்ளைகளுக்காக, மருமகளுக்காக, மருமகன்களுக்காக, பேர பேத்திகளுக்காக எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆசீர்வதிங்கப்பா, ஆதரவு படுத்துங்கப்பா, தைரியப்படுத்துங்கப்பா. ஆண்டவரை நேற்று ஒரு பிரேதம் இங்க இருக்குதப்பா, ஆனா இன்னைக்கு நாங்க வார்த்தையினால எங்களை தேய்ச்சி கொண்டிருக்கிறோம்ப்பா, பரிசுத்த ஆவியினால எங்களை தேய்ச்சி கொண்டிருக்கிறோம்ப்பா. குடும்பத்தை நீ தாங்கும், நீ தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா தகப்பன் இல்லையே, எனக்கு மாமா இல்லையே, என் கணவன் இல்லையே, நீங்க அந்த இயக்கத்தை கர்த்தர் மாற்றி போடுவீராக. நீர் ஆண்டவரே இந்த இடத்துல இருந்து பிள்ளைகளை சிறப்படுத்துவீராக, தேற்றுவீராக, ஆதரப்படுத்துவீராக, அரவணைப்பீராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே நாங்கள் பிள்ளைகளை ஆறுதல் படுத்துகிறோம் அப்பா, தேர்தல் படுத்துகிறோம் அப்பா. நீ ஆறுதலின் தேவன் அல்லவா, ஆறுதலின் தேவன் அல்லவா.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஐயாவுடைய முகம் அடிக்கடியாக முன்னால வந்து கொண்டே இருக்கும். அவர் நடந்த போன நடைகள், அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் பேசின பேச்சுக்கள் எல்லாம் முன்னால கடந்து வந்து கொண்டே இருக்கும். மறக்க முடியாததுதான். ஆனாலும் அவைகள் எல்லாம் நன்மையான காரியத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு நானும் என் தகப்பனாரை போல, என் மாமாவை போல, என் தாத்தாவை போல நானும் பூமியிலே வாழ்கிற ஒரு நல்ல வைராக்கியத்தை அவர் வாழ்க்கையில் பாடமாக எடுத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். நாம் ஆண்டவரே, நல்ல ஆண்டவரே, அருமையான ஆண்டவரே, ஆதரின் தேவனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே எனக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிற அருமையான அம்மா ரூப சுந்தரி அம்மாவுக்காக, மாணிக்க ஐயா பெற்றெடுத்த அம்மா பெற்றெடுத்த பிள்ளைகள் ஆண்டவரே ஞானசேகருக்காக, ஆண்டவரே குணசேகருக்காக, அமுதாவிற்காக, ஆண்டவரே ஆண்டவரே மருமகள் ஆண்டவரே டேட்டஸிற்காக, ஆண்டவரே அப்பாவுடைய பிள்ளை புனிதாவிற்காக, ஆண்டவரே ஜெயந்திக்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே அருமையானவர்கள் கற்பத்தின் பிள்ளைகள், பேர பிள்ளைகளுக்காக, பேத்திகளுக்காக ஆண்டவரே நாங்கள் முழு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஐயா இன்றைக்கு இந்த குடும்பம் முழுவதுமாய் ஆண்டவரே, அவங்க சந்ததி முழுவதுமாய் கர்த்தருக்குள்ள உருவாக்கி கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அந்த பிள்ளைகள் எல்லாம் அவங்க வேலை செய்ய இடத்துல சபைகளுக்கு தொடர்ந்து போவார்களாக, ஆண்டவரை தேடுவார்களாக, ஊழியக்காரரோடு இணைந்து ஊழியம் செய்வார்களாக, கர்த்தருக்கு பயன்படுகிற பாத்திரங்களாய் செயல்படுவார்களாக. ஆண்டவரே இங்க வந்திருக்கிற எல்லா விசுவாச பிள்ளைகளுக்காக, எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக, சபை மக்களுக்காக, ஆண்டவரே ஐயாவுடைய சொந்த பந்தங்களுக்காக, ஐயாவுடைய ஆண்டவரே மூத்த சகோதர குடும்பத்திற்காக, இளைய சகோதர குடும்பத்திற்காக ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். ஒவ்வொருவரும் வந்திருக்கிற பிள்ளைகள் மேலுடைய கரம் இருக்கிறது, ஆறுதல் படுத்தும், ஸ்திரப்படுத்தும், தேற்றும் பார்க்கும். இந்த திவ்ய கரத்தை எங்கள் தாழ்த்தி நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். எல்லா மகிமையும் கனமும் அப்பாவுக்கு நாங்கள் சேர்த்து ஜெபித்து படிக்கிறோம். நல்ல பிதாவே, எல்லாம் சேர்ந்து என் ஆத்துமாவே, என் முழுவதுமே, என் ஆத்துமாவே, என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும், அவர் அருளுகிற மெய்யான ஆறுதலும் தேர்தலும் அம்மாவோடும் ஐயா பெற்றெடுத்த கற்பத்தின் பிள்ளைகளோடும், அவருடைய பேத்தி பிள்ளைகளோடும், சந்ததிகளோடும், சபை மக்களோடும், வந்திருக்கிற எல்லாரோடும் என்றும் என்றும் எப்பொழுதும் கூட இருப்பதாகின்றது. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்படியே அமர்ந்து கொள்ளலாம். ஞானசேகரர்கள் நன்றி சொல்ல பிற்பாடு நம்ம ஆகாரத்தில் நன்றிகளை தெரிவித்து வருகிறோம். Thank you. God bless you.